ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்தியன் 2 மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம படத்தை பார்த்தாச்சு. தாத்தா வராரு, கதற விட போகிறார். உண்மையிலேயே தாத்தா கதற தான் விட்டார். அவங்கள இல்லை, நம்மளை. அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ ரொம்ப லென்த்தாக போகுது. அப்படியே படத்தில் தேவையில்லாத கதையெல்லாம் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் தேவையான கதையெல்லாம் சுருக்கியிருக்காங்க. அது படத்தோட மைனஸ்னே சொல்லலாம். படத்தோட ப்ளஸ் என்னென்னா, சித்தார்த்தோட நடிப்பு நல்லாயிருக்கு, கமலோட நடிப்பு நல்லாயிருக்கு. அதுதான் படத்தோட ப்ளஸ்ஸு. ஒரே ஒரு ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா, இந்தியன் 1 மியூசிக்கு படத்தில் போடுறப்ப வேறு லெவல் அல்லுது. இந்தியன் 2 மியூசிக் போட்ட அனிருத் ரொம்ப நல்லாவே போடலன்னு தான் சொல்ல முடியும். ஒரு வேளை மியூசிக்கே போகாமல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை எடுத்து போட்டிருந்தா கூட படம் ஹிட்டாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். படத்தில் நிறைய குறைகளை சொல்லிகிட்டே போகலாம். படம் 3 மணி நேரம், கொஞ்சம் சுருக்கியிருக்கணும். மியூசிக் நல்லா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் படத்தில் சொல்லவே வேணாம். அரசியல் தலைவர்களை பற்றி பேசலை, நிகழ்கால அரசியலை பற்றி படத்தில் வரல. வெறும் அரசு ஊழியர்களை பற்றி மட்டுமே லஞ்சம் சொல்லிகிட்ருக்காங்க. படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. படம் ஸ்டார்டிங்கில் குப்பையிலேருந்து, வேலையிலேருந்து, படிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே ஊழல் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சித்தார்த்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதை இந்த மாதிரி ஊழல் லஞ்சத்தை பற்றி அனிமேட்டராக போட்டுட்ருக்காங்க. இதை தான் அவங்க கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பண்ண எல்லோரும் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க, தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்னடா பண்ணுறது, இவங்கெல்லாம் தப்பிக்கிறாங்களே, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்தியன் தாத்தா ஞாபகம் வருது. கம்பேக் இந்தியன்னு சொல்லி இன்ஸ்டாவில் வைரல் ஆக்குறாங்க. இங்கே பார்த்தா இந்தியன் தாத்தா அங்கே வெளிநாட்டிலே 2 கொலையை செஞ்சுட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு. இங்கே இந்த மாதிரி பேசுகிறாரு. அப்படியே கதை போயிட்டுருக்கிறப்ப போலீஸ் அவங்கள கண்டுபிடிக்கலான்னு போயிட்டுருக்காரு. பாபி சிம்மா ரெட்டி, விவேக் இவங்கள காமெடியெல்லாம் அள்ளிட்டு போயிட்டுருக்கு படத்தில். அங்கே போகிறப்ப தான் கமல் சொல்கிறாரு, நான் நேதாஜி வழியில் போகிறேன், நீங்கள் காந்திஜி வழியில் போங்க. 40 வயசில் இருக்கவங்க இளைஞர்களெல்லாம் தனது பெற்றோர்கள் செய்கிற ஊழல் லஞ்சத்தெல்லாம் தட்டி கேளுங்க, நேர்மையாக காந்திஜி வழியை தட்டி கேளுங்க, நான் நேதாஜி வழியை தட்டி காமிக்கிறேன். அப்படியே கதையை கொண்டு போகிறாரு. இந்த யூடியூப் சேனலில் வச்சுருக்க 4 பேரும் அவங்க பெற்றோர்கள், அவங்க உறவினர்கள் செய்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்டுட்டு போயிட்டுருக்கிறப்ப இங்கே சித்தார்த் ஒரு அம்மா இறந்து போகிறாங்க. கமல் ஒரு பக்கம் கொலை செஞ்சுட்டே போகிறாரு. சமுத்திரக்கனி தப்பு செய்கிறாப்புல. உடனே அதை அவங்க மனைவினால் ஏற்றுக்க முடியல தான் சித்தார்த் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. இதை வச்சு அப்படியே ஒரு இந்தியன் தாத்தாவுக்கு எதிராக திருப்புறாங்க எதிரிகள் எல்லாம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு எமோஷ்னல். அப்படியே போய் படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் கதையாக. இதில் இந்தியன் 3 ட்ரெய்லர் வேறு விட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சேனாதிபதியோட அப்பா காஜல் அகர்வால் வராங்க. அவங்க கதையை எடுத்து சொல்கிற மாதிரி ட்ரெய்லர் விட்ருக்காங்க. படம் ஒன்றுமே சரியில்லை. ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் 20 ரூபா போச்சு தாத்தா வர முடியும். இந்த படத்தில் என்னென்னா ஒன்று புரியல. கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு இருந்த அவங்களே கோ பேக் இந்தியன் கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. சங்கர் கதை மாதிரியே தெரியல. சங்கர் டேரக்டராகவே அவுட்டாக இருக்குது. ஏன்னா அவரோட கதையில் எப்போவுமே ஒரு பிரம்மாண்டம், ஒரு விறுவிறுப்பு, ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஆனால் அப்படி கொண்டே போகலை படத்தை. சீரியஸாக படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஹாஃபோட ஓகே, செகண்ட் ஹாஃப் சொல்லவே வேணாம். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.